சதிகாரர்கள்னு சொல்லுவாங்கல்ல, இந்த ஒரு சில வந்து சதிகாரர்கள்னு. அந்த சதிகாரர்கள் வந்து இன்னைக்கு நாட்டுக்குள்ளார நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா நாட்டிலையுமே சதிகாரர்கள் இருக்காங்க. அவங்கள உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? என்னால் தான் கண்டுபிடிக்க முடியுமா தெரியல. ஆனால் அந்த சதிகாரர்கள் வந்து சரியான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. மக்களே கவனமாக இருங்க. இந்த சதிகாரர்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு அவங்களுக்கு அடையாளம் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு எனக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். சதிகாரர்களை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நான் இப்போ சதிகாரன் கூட வந்து வேற ஒரு ஆட்சியும் அது கூட நடந்துகிட்ருக்கு. இறைவன் அவங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட்டடாக இருக்கான். அது இப்போ அவங்களுக்கு குரு உச்சத்தில் இருக்கார். அந்த சதிகாரங்களுக்கு வந்து குரு உச்சத்தில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கார். அதனால் நம்மளுக்கு ரொம்ப அனுகூலம் இருக்குது. நம்ம இந்துக்களுக்கு, நம்ம இந்தியா மக்களுக்கு, எங்கெல்லாம் இந்தியா மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆபத்து இருக்குது. மெயினாக கவனமாக இருக்கணும். இந்த சதிகாரர்கள் வந்து குறிப்பிட்ட இந்துக்கள் வீட்டில் தான் விளையாடுறானுங்க. அந்த குறிப்பிட்ட அந்த பெரிய வீட்டில் இருக்கக்கூடியவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் தேடி பிடிக்கிறானுங்க. ஒரு சில பிள்ளைகளெல்லாம் ரொம்ப தேடி பிடிக்கிறானுங்க. கவனமாக இருங்க. நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. ஆனால் இந்த சதிகாரங்களை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அவங்க நம்ம சாதாரணமாக பார்க்கலாம், ரோடுகளில் நடமாடும் போதே அவனுங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரிச்னஸ்ஸாக இருப்பானுங்க. ஆளுங்களே அவங்க ரிச்சாக இருப்பான், பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம் அவன் தான் சதிகாரன். அந்த சதிகாரனை பார்த்தாலே உங்களுக்கெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த ரிச்சான உடம்பு இருக்கும், அவனை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் உங்களோட இதில் நிறையாவே பார்ப்பீங்க. ஆனால் பார்த்து சாராருங்க அவனுங்கிட்ட. அவனை வந்து அதாவது ட்விஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ட்விஸ்ட்டு வந்து இப்போ அவங்க அப்பா கற்றுக் கொடுத்துருக்காரு அவனுங்களுக்கு. அவங்க அப்பா வந்து நல்ல ஒரு மந்திரவாதியா இல்லை எந்திரவாதியான்னு தெரியல, ஒரு எந்திரவாதியாக தான் இருக்கும். அந்த எந்திரவாதி வந்து நல்லா ஒரு ட்விஸ்ட் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு வந்துகிட்ருக்காரு. ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா நிறையா பேர்த்து உயிர்கள் போய்கிட்டு இருக்கு. நிறையா பேர்த்தோட உயிர் இழந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்க கொடுக்கக்கூடிய பொருட்களால், அவங்க விற்கக்கூடிய உணவுகளால் அவங்களால மனநிலை பாதிக்கப்பட்டு அவங்களா போய் வண்டியில் விழுறாங்க, அவங்களா போய் ஆக்சிடெண்ட் ஆகிடுறாங்க, அவங்களா போய் என்னென்னமோ ஆகிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட மைண்டை வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க. நம்ம வந்து வீட்டுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு அந்த நம்ம குடும்பத்தோடு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கங்க. அதோட நம்ம நாடு முக்கியம். நம்ம நாடு தான் நம்ம வீடு. நம்ம வீட்டுக்கு நம்ம போய் சேரணும், நம்ம நாட்டுக்கு நம்ம போய் சேரணும். அந்த கான்செப்டோடு இருங்க. ஒரு குடும்பமாக இருங்க. நம்ம ஒரு வீடு, ஒரு குடும்பமாக இருங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் நீங்கள் உங்களோட கான்செப்டில் வந்து இதை மெயினாக வச்சுக்கங்க. நம்மளோட குடும்பம், நம்ம குடும்பத்தோடு நம்ம சேரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோடு இருங்க. அதிகமாக பேசாதீங்க. அதிகமாக பேசுகிறத விட கரெக்டாக ஆள் பார்த்து பேசுங்க. அவனுங்க வந்து எப்படி பழகுறானுங்க, எப்படி பேசுகிறானுங்கன்னா பயங்கரமான ஒரு டெக்னாலஜி மாதிரி ஒரு டேலண்டான பாஸ்வேர்டு வச்சு பழகுறானுங்க. நம்மளும் நீங்களும் அதே மாதிரி எல்லாருமே வந்து ஒரு பாஸ்வேர்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அவங்க இவங்கன்னு ஏன் நான் வந்து பிரித்து சொல்கிறேன்னா, எனக்கும் ஆபத்து இருக்குது, எல்லாத்துக்கும் ஆபத்து இருக்குது. ஆபத்து அவங்களால வருது. நம்ம எல்லாமே வந்து கவனமாக இருக்கணும். இந்த சமயம் இது வந்து மிடில், அதாவது ஃபஸ்ட்டு தாண்டி இப்போ மிடிலுக்கு போய்கிட்டு இருக்கு. இன்னும் எண்டில் தான் என்ன நடக்கும்னு சொல்ல முடியும். ஆனால் இப்போ வந்து மிடில் வந்துடுச்சு. இந்த மிடில் வந்து நமக்கு எது வேணாலும் நடக்கலாம். ஏன்னா பவர்ஃபுல்லானவனுங்க அந்த துரோகிங்களை வந்து யார் வேலை கொடுக்குறாங்க, யார் வேலை சொல்கிறாங்க, யார் அவனுங்களை மூவ் பண்ணுறாங்கன்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா வலிக்கும் போது அவங்க கத்துறது தான். அந்த வழி எப்படி வருதுன்னு அவனுங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் வந்து ட்விஸ்ட்டு. அதெல்லாம் இயற்கையான மரபு தான். அதில் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். மக்களே கவனமாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் அனுகூலமாக இருக்குது இந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறத விட நம்ம முதல்ல வந்து நம்ம மைண்டை முதல்ல காப்பாற்றிக்கணும். அதனால் மக்களே, இந்த துரோகிங்க வந்து இங்கே சுற்றிக்கிட்டு தான் இருக்கானுங்க. எல்லா இடத்துலையும் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க.
இரும்பு பொறுக்கிற மாதிரி, குப்பை பொறுக்கிற மாதிரி, சில நல்லது சொல்கிற மாதிரி, சில அப்படியே சமையல் வேலை செய்கிற மாதிரி, அப்புறம் நடிகர்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா இதில் வந்து உள்ளே நுழைஞ்சி ஊடுருவி நுழைஞ்சி பயங்கரமான சதி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அவனுங்கிட்ட ரொம்ப பேசாதீங்க. அவனுங்களை பார்த்தா கொஞ்சம் ஒதுங்கிடுங்க. நல்லது நல்லது.